ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தார். அவர் ஒரு அழகான கல்லை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு கடவுள் சிலையை செதுக்க ஆரம்பித்தார். வலிக்கிறது, என்னை விட்டுவிடு, என்னால் இந்த துன்பத்தை தாங்க முடியாது. ஐயோ பாவம், அறியாமல் செய்த பிழையை பொறுத்துக்கொள், நான் உன்னை இனி துன்புறுத்த மாட்டேன். சிற்பி இரண்டாவது கல்லை எடுத்து செதுக்கினார். அந்த கல் வலித்தாலும் அதை பொறுத்துக் கொண்டது. சிற்பி அதை மிகவும் அழகாக செதுக்கி இந்த கல்லை ஒரு தெய்வீக சிலையாக மாற்றினேன். இப்போது இந்த புனிதமான சிலை பெரிய கோவிலில் பக்தர்களின் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ளது. இதுவே என் வாழ்நாள் முழுமையான திருப்தி. மக்கள் அனைவரும் பக்தி சிரத்தையுடன் அந்த சிலைக்கு பூக்கள் தூவி பால் ஊற்றி வழிபாடு செய்தனர். இந்த தெய்வீகமான தருணம் மனதிற்கு மிகுந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. முதலில் வலிக்குது என்று சொன்ன கல் எங்கே இருந்தது தெரியுமா? அதே கோவிலின் வாசலில் தேங்காய் உடைக்கும் கல்லாக போடப்பட்டது. பாவம், அந்த கல் இப்போதும் வலியோடுதான் இருக்கிறது. உள்ளே இருந்த சிலை சொன்னது, அன்று உளியின் வலியை பொறுத்துக் கொண்டிருந்தால் இன்று என்னைப் போல் நீயும் சாமி சிலையாக கோவிலின் உள்ளே அமர்ந்திருக்கலாம். அன்று வலியை தாங்காது, இன்று தினமும் பக்தர்களிடம் அடி வாங்கிக் கொண்டிருக்கிறாய். அதற்கு கல் சொன்னது, நான் புரிந்து கொண்டேன் என் தவறை. நான் செய்த தவறுக்கு இதுவே சரியான தண்டனை. வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் சில கஷ்டங்களையும் வலிகளையும் உழைப்பையும் தாங்கித்தான் ஆக வேண்டும். அந்த போராட்டங்களை கடந்து வந்தால் மட்டுமே நாம் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும். நீங்கள் அந்த முதல் கல்லை போல் இல்லாமல் இரண்டாவது கல்லை போல் வழிகளை தாங்கிக் கொண்டால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்.